இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு தடவை ஒரு வீட்டிற்கு செல்கின்றார்கள். அந்த வீட்டிற்கு வியாபாரத்திற்காக துணி எடுத்து செல்கின்றார்கள். அந்த பெண்மணி சொன்னார், வீட்டிலே ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருக்கிறார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உள்ளே வர சொன்னார்கள். உள்ள வாங்க, உள்ள வந்து துணியை காட்டுங்க, நான் அதை இது பிடிச்சிருக்கேன், நான் அதை பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இவர்களும் என்ன செஞ்சார், வீட்டுக்குள்ளே சென்று துணியை என்ன செய்கிறார்கள், எடுத்து வந்த துணியை எடுத்து காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். காமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி நினைத்தார், எப்படியாவது இந்த மனிதரோடு நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அருகிலே சென்றால் அவர்களுக்கு அருகிலே சென்று அதற்குண்டான அறிகுறிகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். உடனே அங்கிருந்து புறப்பட அவர் தயாராகிறார்கள். அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா, எங்கே வெளியே ஓடி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு வீட்டுடைய கதவை அவர் தாளிட்டு விட்டார், காவல் போட்டார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்ப யாரும் கேட்கறதுக்கு ஆளுன்னு அந்த வீட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்தால், அழகான ஒரு பெண் அவனாக வருகின்றார், தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அவள் என்ன செய்கிறார், நாடுகின்றார். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது தப்பித்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு வருகிறது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்தார்கள், வெளியிலே செல்வதற்கு எந்த வழியும் இல்லை. கடைசி அந்த பெண்ணிடத்தில் சொன்னார், ஒரே விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு, என்னுடைய சுய தேவையை முடிச்சுட்டு வந்துட்டு உன்னுடைய தேவை நான் பூர்த்தி செய்யணும் என்று சொல்லிவிட்டு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்ற பொழுது கழிவறையை காட்டுகின்றார்கள். அங்கே சென்றவர்கள் அல்லாஹ் எந்த அளவிற்கு அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை பார்த்துள்ளோம். அந்த நஜீஸை, மனம் என்ற அந்த நஜீஸை உடலிலே பூசிக்கொண்டு வெளியே வருகிறார். பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு கொமட்ட ஆரம்பித்தது. சீச்சி, என்ன அசிங்கம் அசிங்கம், உடனே தோன்று வெளியே சென்று ஓடி கதவை திறந்து விடுகிறார்கள். இவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். ஒரு பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி தன்னை அசுத்தமாக ஆக்கிக் கொண்டார்கள், தன்னை நஜீஸாக ஆக்கிக் கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா, அவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு